ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி கார் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வீட்டிலிருந்தே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அதுவும் கம்மி விலையில். ஸோ கார் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் த கார். அதாவது காரோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்துட்டு ஹைட் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் அடியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணணுன்னா நீங்கள் காரோடைய முன் சக்கரத்துக்கு முன்னாடி இது மாதிரி கல் அடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கல், அதுக்கடுத்து 2 கல், இது மாதிரி ஸ்டெப்பாக அடுக்குங்க. அடுக்கிட்டு நாம் இதுக்கு மேலே காரை ஏற்றணும். இது மாதிரி அடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காரை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிறுத்திக்குங்க. 2 வீலுக்கு முன்னாடி ப்ராப்பராக கல்லை செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு மேலே காரை மூவ் பண்ணணும். கார் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுங்க. அதாவது கார் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறக்காக கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். கார் ஏறி கீழே இறங்கிடக்கூடாது. இந்த பர்பஸ்க்கு ஸ்ட்ராங்கான கல்லை எடுத்துக்கோங்க, லைட்டான கல் எடுக்காதீங்க. ஏன்னா லைட்டான கல் எடுத்திங்கன்னா உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு கீழே உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ ஈஸியாக வண்டிக்கு கீழே போய் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். வண்டியை ஹேண்ட் பிரேக் அண்ட் கியரில் நிறுத்திக்குங்க. பின்னாடி வீலுக்கு முன்னாடி ஒரு கல்லும் பின்னாடி ஒரு கல்லும் வச்சு நிறுத்திக்குங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் ஆனால் இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செக் அண்ட் க்ளீன் இன்ஜின். அதாவது இன்ஜினை நாம் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு ஆயில் லீக் இருக்கான்னு பார்க்குறோம். அதிக அளவில் ஆயில் லீக் இருந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுங்கள். ஆயில் லீக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்லேயே சர்வீஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஜின் மேலே ஆயில் டீக்ரீசர் அடிப்போம். ஆயில் டீக்ரீசர் அடித்து இன்ஜினை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். டீக்ரீசர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அப்புறம் பழைய துணியை எடுத்து துடைச்சிருங்க. துடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் இப்படி க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் நமக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற பழைய ஆயில் ரிமூவ் பண்ணுறது. அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 mm ரெஞ்ச் வேணும், 17 mm ரெஞ்ச் வேணும். அதை வச்சு கீழே இருக்கிற ட்ரெயின் போல்ட்டை நீங்கள் கழட்டணும். இப்போது அந்த ரெஞ்சை வச்சு நீங்கள் ட்ரெயின் போல்ட்டை லூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப டைட்டாக இருக்கும், கேர்ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு வேஸ்ட் பாத்திரத்தை வச்சுக்கோங்க, பழைய ஆயிலை கலெக்ட் பண்ணுறதுக்காக. பாத்திரத்தை வச்சுட்டு அந்த ட்ரெயின் போல்ட்டை கழட்டுங்க. ட்ரெயின் போல்ட் கழட்டினதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் போல்ட்டில் அந்த வாசரோடு வந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி ட்ரெயின் போல்ட் போடுறப்ப ஒரு வாசர் வச்சு போட்டிருப்பாங்க. அது ஆயில் சம்பில் சிக்காமல் இந்த போல்ட்டோடையே வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த வாசரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு புது வாசர் போடணும். ஸோ ஆயில் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு வண்டி இன்ஜினை ஒரு 5 to 6 seconds, 5லேருந்து 6 செகண்ட் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பழைய ஆயிலெலாம், அதாவது சர்க்குலேட் ஆகிருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்டரை கழட்ட போகிறோம். ஆயில் ஃபில்டரை கழட்டுறதுக்கு ஒரு பெல்ட் எடுத்துங்க. பெல்ட் எடுத்து ஆயில் ஃபில்டர் மேலே போட்டு இப்படி ஒரு ப்ளையர் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆயில் ஃபில்டர் உங்களுக்கு லூஸ் ஆகும். ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கீழே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதாவது இதிலிருந்து கொஞ்சம் ஆயில் கீழே ஒழுகும், அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது பழைய ஆயில் ஃபில்டரில் இருக்கிற ஆயில் தான் ஒழுகும், இன்ஜின்லேருந்து வர ஆயில் கிடையாது. ரிமூவ் பண்ணி இந்த பழைய ஆயில் ஃபில்டரை சேஃபாக ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க. நீங்கள் குப்பை தொட்டியில் போடக்கூடாது. ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ண அப்புறம் ஆயில் ஃபில்டரில் இருக்கிற ரப்பர் கேஸ்கெட் ஆயில் ஃபில்டரோடு வந்துருச்சா இல்லை வண்டியில் இருக்கிற மவுண்டிங்கில் கீது ஸ்டக் ஆயிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வண்டியில் கீது ஸ்டக் ஆயிருந்ததுன்னா அந்த ரப்பர் கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கேஸ்கெட் ஆயில் ஃபில்டரோடு வந்துருச்சு. சில வண்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டிங் கேஸ் மேலே ஸ்டக் ஆகிக்கும். இப்போ நம்ம புது ஃபில்டரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வண்டியில் மாட்டுறதுக்காக. அதுக்காக நாம் இப்போ 3.5 லிட்டர் 5W30 ஆயில் வாங்கியிருக்கிறோம். அந்த ஆயிலில் சீல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் ஆயில் இருக்குது.
நான் வந்துட்டு Lucas-TVS ஆயில் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபா. இந்த புது ஆயில் ஃபில்டரில் மேலே உங்களுக்கு ஒரு ரப்பர் கேஸ்கெட் இருக்கும். அந்த ரப்பர் கேஸ்கெட் மேலே நீங்கள் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த புது ஆயில் ஃபில்டரை வண்டியில் மாட்டுறப்ப டைட் பண்ணணும். டைட் பண்ணுறப்ப இந்த ரப்பர் கேஸ்கெட் பிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த கேஸ்கெட் ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு ஆயில் லீக் இருக்காது. இந்த ரப்பர் கேஸ்கெட் மேலே ப்ராப்பராக ஆயில் அப்ளை பண்ண அப்புறம் நாம் இந்த புது ஆயில் ஃபில்டருக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றி உள்ளே இருக்க பேப்பர் ஃபிலமெண்ட் எல்லாம் சோக் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். ஒரு 100 ml ஆயில் மாதிரி இந்த ஆயில் ஃபில்டருக்குள்ளே ஊற்றிக்குங்க. ஆயில் ஃபில்டருக்குள்ளே ஊற்றிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி அது உள்ளே இருக்க பேப்பர் ஃபிலமெண்ட்டில் ஊற வைக்கணுன்ட்டு காட்டுவேன். அதாவது இப்படி ஃபில்டரை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறப்ப ஈவனாக எல்லா இடத்துலையும் ஆயில் சர்க்குலேட் ஆகிக்கும். இந்த ஃபில்டருக்குள்ளே பேப்பர் எலமெண்ட் ஈவனாக ஊறிக்கும். நீங்கள் ஃபில்டரை ஊற வைக்காமல் வண்டியில் ஃபிட் பண்ணுறப்ப வண்டியில் புதுசாக நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆயில் ஊற்றிட்டு, அப்போ வந்துட்டு அந்த பேப்பர் எலமெண்ட் கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை ப்ரெஷராக இருக்கும், அதனால கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஊற வைக்கிறோம். நமக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ட்ரைன் பிளக். அதாவது கீழே கழட்டினம்ல நட்டு, அந்த நட்டை வந்துட்டு இப்போது ரப்பர் கேஸ்கெட், அதாவது அலுமினியம் புது வாஷர் போட்டு அதுக்கு மேலே இந்த ரப்பர் கேஸ்கெட் வச்சு கீழே இருக்கிற ட்ரெயின் ஹோலை வந்து அடைக்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போது அந்த ட்ரெயின் ஹோலை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் பிளக்கை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம 17 mm ரெஞ்ச் எடுத்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் லீக் ஆகாது இந்த போல்ட்லேருந்து. டைட் பண்ணையில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் வண்டி கல் மேலே நிறுத்தியிருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் ஃபில்டர் மாட்டுறது. ஆயில் ஃபில்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த, ஆயில் ஃபில்டர் கழட்டின இடத்த கெரோசின் அல்லது டீசலை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் ஃபில்டர் எடுத்து அங்கே மாட்டுங்க. பழைய கேஸ்கெட் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணாமல் மாட்டினீங்கன்னா ஆயில் அங்கே லீக் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் அங்கே டைட் வைங்க, கை டைட் வைங்க. அந்த கேஸ்கெட் வந்து அந்த பேஸில், அதாவது ஆயில் ஃபில்டர் பேஸில் பட்டதுமே டைட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு வர துணி எடுத்து நீங்கள் ஆயில் ஃபில்டர் நல்லா கையாலேயே டைட் வைங்க. கை டைட்டே போதுமானது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுருங்க. நமக்கு அடுத்த ஸ்டெப் வண்டியில் புது ஆயில் ஊற்றுறது. இப்போது இன்ஜின் ஆயில் கேப் கழட்டிக்குங்க. ஆயில் கேப் கழட்டிட்டு ஒரு ஃபனல் வச்சுக்கோங்க. ஃபனல் இல்லாமல் டைரெக்டாக உங்களால் ஊற்ற முடியும்னா அப்படியே ஊற்றிக்கலாம். ஃபனல் வச்சிங்கன்னா கீழே ஸ்பில் ஆகாமல் நம்மளால் ஊற்ற முடியும், கீழே சிந்தாது. இப்போ நாம் வாங்கி வச்சுருக்க 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலை ஊற்ற போகிறோம். இந்த கேன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர், 3.5 லிட்டர். நாம் எஸ்டீமோட இன்ஜினில் 3.3 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆயில் ஃபில்டரில் நாம் ஆல்ரெடி ஒரு 100 ml ஆயில் மாதிரி ஊற்றிட்டோம். இப்போது இன்ஜினில் நாம் ஒரு 3.3 லிட்டர் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கேனில் ஒரு 100 ml பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அந்த ஃபனல் எடுத்துகிட்டு நம்ம இன்ஜின் கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண அப்புறம் நீங்கள் ஆயில் காஜ் எடுத்து செக் பண்ணிக்கோங்க இன்ஜினில் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு. அதிக ஆயில் இருந்தாலும் பிரச்சனை, கம்மி ஆயில் இருந்தாலும் பிரச்சனை. இந்த காஜில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கோடு இருக்கும், மினிமம் ஒரு கோடு இருக்கும். ஆயில் லெவல் மினிமம் கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆயில் லீக் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு இங்கே எரியிற லைட் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகலைன்னா உங்களுக்கு ஆயில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இப்போ இங்கே அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் பர்ஃபெக்ட். அடுத்ததாக வண்டியை நாம் அந்த கல்லுலேருந்து கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம். ஒரு சில கிலோமீட்டருக்கு நீங்கள் வண்டியை ஓட்டுங்க. ஓட்டிட்டு திருப்பி வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு ஆயில் லீக் இருக்கா அப்படி என்னன்ட்டு. இல்லாத பட்சத்தில் எல்லாம் சூப்பர். இல்லை இன்கேஸ் லீக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லீக் ஆகிற பார்ட் வந்து டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இப்போ பழைய ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்துடலாம். அவங்க லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உங்கள் பைக் செயின் அல்லது சைக்கிள் செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து இந்த ஆயிலை கீழே ஊற்றிடாதீங்க. இதனால மண் ரொம்ப பாதிக்கப்படும், மண் வளம் குறையும். ஸோ இதை சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து நாம் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண ஆயிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1450 ரூபா. ஆயில் ஃபில்டரோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபா.
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.